எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டுக்கு எக்கோவ நானே பாடினேன் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டாக் குடுத்திருந்தாரு அப்போ. ஸோ அது இப்போ ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அவருடைய திறமையே திறமை தான் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாட்டு பாடுனா எக்கோ குடுப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்தில அந்த வசதியெல்லாம் அந்த ரெக்கார்டிங் மிஷின்ல இல்லவே இல்ல. ஆனா மலை பிரதேசத்தில போய் எம்ஜிஆர் பாடிக்கிட்டு இருக்காரு. அத எப்படி காமிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரே யோசனையா இருந்தாங்க. அப்ப நான் உடனே சொன்ன ஒரு ஐடியா பண்ணி, ஒரு சின்ன அபிப்பிராயம் தான். நான் பாடும்போதே அந்த மாதிரி மைக்கில ஒரு மாதிரி பொசிஷன தள்ளி தள்ளி வச்சு, அத 3 தடவ பாடிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயையோ! நல்ல ஐடியாவால இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி தள்ளி தள்ளி பாடிட்டேன். அந்த 3 சவுண்டுமே கிடைச்சிருச்சு எங்களுக்கு. அப்ப அந்த காட்சியில எம்ஜிஆர் அவர்கள் எப்படியெல்லாம் கையாட்டுவாரோ, அதே ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி காட்சிகளும் பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. அதே மாரி எக்கோவும் இயற்கையா எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் பழைய ஷூட்டிங் அனுபவத்த பத்தி பகிர்ந்திருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஸோ உங்க யாருக்கெல்லாம் டிஎம்எஸ் அவர்களுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.